அனைவருக்கும் வணக்கம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மேஜிக் நடந்திருக்கும். மேஜிக்னா மெஜிஷியன்ஸ் பண்ணுற ட்ரிக் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும். நமக்கு சாதாரண விஷயமா இருக்கிறது மற்றவங்களுக்கு மேஜிக்காக தெரியலாம். மற்றவங்க வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமாக தெரியலாம். இந்த அற்புதம் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லைல்ல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நோக்கம் எல்லாமே இருக்கும். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. இந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருது. 8.4 பில்லியன் மக்களில் நம்மளும் ஒருத்தவங்க. இதில் பெரிய விஷயம் நம்ம கண் எப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும்னு எவ்வளோ விஷயம் மேஜிக் மாதிரி அமைஞ்சிருக்குல்ல. ஸ்டேஜ் மேஜிக் எல்லாரும் பார்த்துருக்கோம். நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பண்ணுற ட்ரிக்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இது ட்ரிக்ஸ் தான், ரியல் மேஜிக் இல்லைன்னு. நம்ம பார்க்குற கண்ணையும் மனசையும் பிரெயினையும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. ஏமாத்துறது டேலண்ட்னா ஏமாறுறதும் டேலண்ட் தானே. ஏன் ஏமாறுறது டேலண்ட்னு தெரியுமா? பின்னாடி இருக்க ட்ரிக்கு தெரியாமல் அது உண்மைன்னு நம்புகிற அளவுக்கு நம்ம மனசு தூய்மையாக இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட மேஜிக் காட்டி இதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடும். அது குழந்தை மனசு போல் தூய்மையானதுன்னா அப்போ நம்ம முட்டாள் இல்லையா? மற்றவங்க ஏமாத்துறாங்கன்னா அது புரியாமல் இருக்க நம்ம முட்டாளா இல்லை வெகுலி? ஒரு ட்ரிக் நம்ம நம்புகிறோன்னா அந்த இல்யூஷன் நம்மளை அவ்வளோ அதிகமாக அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இல்யூஷனுக்கு அட்ராக்ட் ஆகாமல் அந்த மேஜிக் பின்னாடி இருக்க ட்ரிக்குக்கு அட்ராக்ட் ஆகுறோன்னா நம்ம இல்யூஷன்லேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம்ல. மெஜிஷியன் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ஆடியன்ஸ் எல்லாரையும் ஒரே மனநிலைமையில் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவோடு இருப்பாங்க. ஒரு மெஜிஷியன் எப்படி எல்லா பீப்புளும் கவர் பண்ணுறாங்க, அவங்கனால எல்லாத்தையும் ஏமாற்ற முடியுது. இதில் மெயினாக பார்த்தோன்னா மேனிப்புலேஷன். ஒரு விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் அப்படின்னு ஏமாற்றாமல் ஒரு மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் அன்பிரெடிக்டபிலிட்டி. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்க அது மேஜிக்காக அமைஞ்சிடுது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் லைக் அ மேஜிக் அப்படின்னு. இது ஒரு இல்யூஷன். பணம் இருக்கவன் பெரியவன், அழகு இருக்கவனால எல்லாம் சாதிக்க முடியும், இங்கிலீஷ் பேசினா அறிவாளி, ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டப்பட்டனால தான் ப்ரொமோஷன் கிடைச்சது, எல்லாமே பொய்யா இருக்க இந்த விஷயத்தில் நம்மளை உண்மையான விஷயம் அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம இந்த லைஃப் இல்யூஷனில் இருந்து வெளியே வர முடியுமா? உங்கள் கருத்துக்களை என்கிட்ட பகிரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எவ்ரி ஒன்.